சில விஷயத்துக்கு பாசிட்டிவ் இருக்கும், சில விஷயத்துக்கு நம்ம இது மாதிரி மைண்ட் செட் இருக்கும். நார்த் இந்தியா மக்கள் அப்படி தான், சவுத் இந்தியன்ஸ் அப்படி தான் மைண்டுக்கு உட்காந்து. கர்நாடகாலேருந்து வராங்களா மக்கள் இப்படி தான், சவுத் தமிழ்நாடு வராங்கன்னா இப்படி தான், ஆக்டர்னா இப்படி தான், பொம்பளைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, ஆம்பளைங்கன்னா அது எல்லாம் எங்கே இருக்குது? நம்ம அது மாதிரி தான் வேலை பிஹேவ் பண்ணுவோம். கரெக்ட்? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் 3 E's. First E is education. என்னது? எஜுகேஷன். செகண்ட் E என்ன? எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் அனுபவம், உங்களோட அனுபவம் உங்களோட லைஃப் செட் பண்ணுது. லாஸ்ட் இஸ் என்வாயன்மெண்ட். உங்கள் சுற்றி இருக்கிறது, உங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, நம்மளால முடியாதுடா நம்மளும் நினச்சிடுவோம். சின்ன பசங்கள நம்ம சின்ன இருக்கும்போது நம்மளுக்கு புரியாது. கரெக்டாக isn't it? ஸோ சின்ன பசங்க இருக்கும்போது நம்மளுக்கு புரியாது. நம்ம என்ன சொல்கிறதோ அதை நம்பிடுவோம். மெயினாக அப்பா அம்மா சொல்கிறது நம்பிடுவோம், ரிலேட்டிவ் சொல்கிறது, டீச்சர் சொல்கிறது. தம்பி நம்ம இந்த அளவு தான் பண்ண முடியும் தம்பி, இது நம்மளுக்கு போதும், 2 சதவீதத்தில் கிடச்சா நல்லது, மாதத்தில் ஒரு தடவை பிரியாணி சாப்பிட்டா போதும், அதுக்கப்புறம் வருஷத்தில் ஒரு தடவை போய் பக்கத்தில் ஊட்டி கீட்டிக்கு போயிட்டு ஒரு 2 நாள் இது போதும். நம்மளுக்கு மைண்டில் என்ன ஆச்சு? செட் ஆகிடுச்சு.